எங்கள் வீட்டுக்காருக்கு நான் கல்யாணம் ஆனப்போ உங்களுக்கு என்கிட்ட என்ன ரொம்ப பிடிக்குதுன்னு கேட்டேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாருன்னு நினச்சேன். உன் பாட்டு பாடுற எனக்கு அது ஏதோ ஒன்று சொல்லுவாருன்னு ஒரு ஆசையில் கேட்டேன். அவர் என் மூஞ்சியை கூட பார்க்கல, எதையோ புக்கு படிச்சுட்டு இருந்தார். திருப்பிட்டு எனக்கு உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னாரு. சொல்லிடாதீங்க அவர்கிட்ட, எங்கள் அப்பாவை பிடிக்கணும், எங்கள் அப்பா போய் கல்யாணம் கட்டிக்க வேண்டியதானே. இது வரைக்கும் வந்துச்சு, கேட்கல. அப்போ இந்த சிப்பூர் ஆளுக்கு எப்படி இப்படி ஒரு குணம்னு எனக்கு புரியவே இல்லை. நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் அவங்க கேரக்டர். அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அக்செப்டிங் இஸ் த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி குடும்பத்தில். அதுதான் அவங்க. அப்படியே அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள நான் ஏற்றுக்கொள்ளணும். டு நாட் கம்பேர் யுவர் பேர் வித் அதர் பர்சன். அந்த பொண்ணு அப்படி இருக்கிறாளே, அந்த வீட்டுக்காரர் அப்படி, அது அந்த வீட்டுக்காரு, இது இந்த வீட்டுக்காரு. புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் தான் சமாதானத்துக்கான வழி. இட் இஸ் ஆல் அபவுட் ஹர் அண்டர்ஸ்டாண்டிங். அவருடைய கேரக்டர் அதுதான். இப்போ என்னுடைய கணவர் அப்படி தேனொழுகெல்லாம் பேச மாட்டார், அவருக்கு அப்படியெல்லாம் பேச தெரியாது. ஆனால் இருதயத்தில் நிறைய பாசம். அப்படிதான் அவங்க கேரக்டர். நம்மளுக்கு என்னதான் பிடிக்கும்? வெளியே அட்ராக்டிவாக தான் பிடிக்கும் நமக்கு.